அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. 2025-26க்கான தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வேளாண் பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். சில முக்கியமான கீ ஃபேக்டர்: எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி, வாடகை செயலி, உழவர் நல சேவை மையம், பலா மேம்பாட்டு இயக்கம், வேளாண் இயந்திர வாடகை மையம், இது மாதிரி பல்வேறு புது ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வேளாண் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுங்க, முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம். பொதுவாக இந்த இடத்துல உழவருடைய சேவை மையம் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான உரங்களா இருக்கலாம், விதைகளா இருக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதை விற்கக்கூடிய கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது துவங்குவதற்கு உதவ போறாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழக அரசு. யாருக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 வேளாண் பட்டதாரிகள், அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சவங்களா இருக்கலாம், வேளாண் பட்டயதாரர்கள், அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உதவி செய்ய போறாங்க. இதற்காக ரூபாய் 42 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ரூபாய்? 42 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நெல் சாகுபடி பரப்பு. நெல் சாகுபடி பரப்பை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க, உணவு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவு அடைய, அதிகமா நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேஸ் எதுங்க? நெல்லு தான். சரியா? அரிசி தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய உணவு பயிரா இருக்குதா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சாகுபடி பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடையணும். அதுக்காக நெல் சிறப்பு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தா அறிவிக்கிறாங்க. இதற்காக 160 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருப்பாங்க. நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்காக எவ்வளவு கோடி ரூபாய்? 160 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க, தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கவாசி அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணதுதான். அப்படி இருக்கும்போது டெல்டா பகுதி அப்படின்னு பார்க்கும்போது குறைவானதான். மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குங்க? ஓரளவுக்கு வறண்ட நிலப்பகுதி, அதாவது அதிகமான நீர் பாயக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்குது. வறண்ட நிலப்பகுதி, குறைவான நீருடைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. அந்த உழவர்களுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. மானாவாரி நிலங்களில் மண் வளத்தை மேம்படுத்த. மானாவாரி அப்படின்னு கேட்டாங்கன்னா மழை காலத்தில் மட்டுமே அந்த 3 to 6 மாதம், சரியா, மழை பெய்யும் போது மட்டுமே என்ன வாங்கலாமா விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். சோளம் போடுறது, கம்பு போடுறது, கடலை, சரியா, அதெல்லாம் 3 மாத பயிரா இதை விளைவிக்கக்கூடிய நிலம் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மானாவாரி நிலங்கள். அந்த நிலத்தினுடைய மண் வளத்தை மேம்படுத்த கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் வந்து பாத்தீங்கன்னா கோடை உழவு, அதாவது பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை உழவு செய்ய போறாங்க. அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்குண்டான ஒரு ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது கோடை உழவு அப்படிங்கிறாங்க. இதற்காக ரூபாய் 24 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. இது முழுசுமே எதற்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா மானாவாரி நிலங்களுடைய மண் வளத்தை மேம்படுத்த கோடை காலத்துல ஒரு உழவு செய்ய போறாங்க. அதற்காக அமௌண்ட் 24 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததுங்க, மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரைப்பகுதி, அதாவது பிளைன்ஸ், சமவெளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து பாத்தீங்கன்னா மருத நிலம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆறுகள் மூலியமா, ஏரிகள் மூலியமா நீர்ப்பாசனம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய வேளாண்மையுமே மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா சற்று வேறுபட்டது. சரியா? அதாவது சமவெளியில விளையக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தா மலைப்பகுதியில் விளைவிக்க முடியுமா? முடியாது. சமவெளியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்குமே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு எப்படி இருக்கு? சற்று வேறுபட்டது, சில கடினமானது கூட இருக்கு மலைப்பகுதியில. அதற்காக மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், அவங்களுக்கான சில ஸ்கீம்ஸ், அந்த ஏரியால பயிரிடக்கூடிய பயிர் வகை இருக்கும் பாத்தீங்களா, அதை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக சில ஸ்கீம்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அதற்காக ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 22 கோடியே 80 லட்சம் ரூபாய். யாருக்காக? மலைவாழ் உழவர்கள் பயனடையக்கூடிய வகையில் வந்து பாத்தீங்கன்னா 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததுங்க, உழவர்களை அவர்களது கிராமங்களையே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கிட உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து பாத்தீங்கன்னா உழவர் நலத்துறை திட்டம் இதன் மூலியமா கொண்டு வராங்க. அதாவது உழவர்களுக்கு சில ஐடியாலஜி நமக்கு தேவைப்படுது காலப்போக்கில். ஏன்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல எல்லா பயிரும் விளைவிக்க முடியுமா? முடியாது. அப்பனா
மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பனா அதை டெஸ்ட் கொடுத்தா நமக்கு தெரியுமா மண்ணில் எது மாதிரி சத்துக்கள் இருக்குது, எந்த சத்துக்கள் குறைபாடு இருக்குது, அப்போ அந்த சத்துக்கள் நிறைவடைய எது மாதிரி ஃபெர்டிலைசர் உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் நம்மளுக்கு தேவைப்படுமா? இது மாதிரி சில டெக்னிக்கல் பர்சன் நம்ம பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு சில ஐடியாலஜி கிடைக்கி அதற்கு தகுந்த பயிர்களை வந்து பார்த்தா விளைவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் எந்த விதமான பொருள் வந்து பார்த்தா ரொம்ப டிமாண்டாக இருக்குதோ அதை நம்ம பயிரிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது மாதிரி இதெல்லாம் யார்கிட்ட கேட்கலாமா? இந்த உழவர் தேடி வேளாண்மை இதன் மூலியமா தொழில்நுட்ப ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, மண் வளத்தினை மேம்படுத்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். சரியா? அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா மண்ணுக்கான ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. சரியா? சாயில் கார்டு, சாயில் ஹெல்த் கார்டு. இதன் மூலியமா என்ன பண்ணுவாங்க, நம்ம வருடம் அந்த மண்ணை கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம்னா அந்த மண்ணில் எது மாதிரி சத்துக்கள் இருக்குது, எந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது, எந்த சத்துக்கள் குறைபாடு இருக்குது, அந்த மண்ணுக்கு எந்த பயிரை நம்ம விளைவிக்க முடியும், இந்த சத்துக்கள் குறைபாடு இருந்தால் எது மாதிரி உரங்கள் கொடுத்து அதை வந்து பார்த்தா மேம்படுத்த முடியும் அந்த மண்ணை. இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இதற்காக 142 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க மண் வளத்தினை மேம்படுத்திட. அடுத்ததுங்க, மக்காச்சோள சாகுபடி பரப்பு. சில 4-5 பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அதிகமாக கல்டிவேட் பண்ணுறதுக்காக. மக்காச்சோள சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். இதற்காக 40 கோடியே 27 லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்த அக்ரிகல்ச்சர் பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் இது எதுங்க, மக்காச்சோள உற்பத்தி. அதற்காக மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததுங்க, உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம். அதாவது நம்ம உணவு தேவைக்காக பல்வேறு வகை எண்ணெய் பயன்படுத்துவோம்ல, சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், கிரவுண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம்ல, நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து வரக்கூடியது. அப்பனா இந்த பயிர்கள் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சோம்னா உணவு தேவைக்காக நம்ம வெளியிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க முடியுமா? நமக்கான நம்ம தேவைக்குண்டான எண்ணெய்களுக்கு உண்டான பயிர்களை நாமளே உற்பத்தி செய்ய முடியும். இதற்காக 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா எது, ஒன்று சூரியகாந்தி, கடலை, அதுக்கப்புறம் எள்ளு உற்பத்தி, ஆமணக்கு போன்ற பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா உணவு எண்ணெய் தேவையை தன்னிறைவு அடைய. அடுத்தது பாருங்க, வேளாண் நிதிநிலை அறிக்கையில சிறுதானியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதற்காக சில முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. சிறுதானிய உற்பத்தி, சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். இதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா எது பார்த்தோம், மக்காச்சோள இயக்கம் பார்த்தோம், அது ஒரு பயிர். அதுக்கு அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சார்ந்த பயிர்களை அதிகரிக்க அதற்கான ஒரு இயக்கம். மூன்றாவது தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். இது ஒன்றாங்க சிறுதானிய பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க 52 கோடியே 44 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க இந்த வேளாண் பட்ஜெட்ல. அடுத்ததுங்க, பலா மேம்பாட்டு இயக்கம். பலாப்பழம் இருக்கும் பாத்தீங்களா, அதை முன்னெடுத்து கொண்டு போக பலா மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. இதன் மூலியமா புதிய பலா ரகங்கள், சரியா, புதிய பலா வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறது. பலாவில் ஊடுபயிர், பலாமரம் மட்டும் இல்லாம ஊடுபயிர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கொக்கோ இருக்கும் பாத்தீங்களா, சாக்லேட் பயிர்கள், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலா மரத்துக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஊடுபயிர்கள். பலா மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி. பலாப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சேல் மட்டும் பண்ணாம அதை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில் மதிப்பு கூட்டுறது. நம்ம பலாப்பழம் சிப்ஸ் பார்த்துருப்போம்ல, இது மாதிரி பல்வேறு பொருளா வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டி இன்னும் விவசாயிகளை அதிக விலையில வித்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாபம் மீட்டனு. அதற்காக ஏற்படுத்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பலா மேம்பாட்டு இயக்கம். அடுத்தது வெண்ணெய் பழ சாகுபடி ஊக்குவித்தல் அப்படிங்கிறாங்க. ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழ சாகுபடியே தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம் மாவட்டத்தில் 500 ஏக்கரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி செஞ்சு அதை அதிகமாக உற்பத்தி செய்ய என்ன பண்றாங்களாமா, கிட்டத்தட்ட ஒரு 69 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. வெண்ணெய் பழ சாகுபடியை ஊக்குவித்தல் குறிப்பா எந்தெந்த ஊர்ல அப்படின்னு பார்த்துங்க, தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கரால் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் பழ சாகுபடி செய்ய போறாங்க. அதற்காக 69 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. 69 லட்சம் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஸ்கீம்ங்க, வேளாண் இயந்திரமாக்கல். வேளாண்மை துறையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள்,
கருவிகள் மானியத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த கருவிகள், நெல் அறுவடைக்கு பயன்படக்கூடிய கருவிகளா இருக்கலாம், டிராக்டரா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம களை எடுக்கக்கூடிய கருவிகளா இருக்கலாம், விதை நடவு செய்யக்கூடிய கருவிகள், இது மாதிரி கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா 17,000 விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானிய விலையில, குறைவான விலையில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இதற்காக 215 கோடியே 80 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 215 கோடி வந்து பாத்தீங்கன்னா விவசாய கருவிகள் வாங்குறதுக்கு மானியமா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயனிற்காக, சரியா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் அவங்களுடைய நன்மைக்காக வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், அதாவது வேளாண்மை கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்துட்டு போய் பயன்படுத்த முடியும். யாரு? விவசாயிகள். 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா துவங்க போறாங்க. இதற்காக 10.50 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ண போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர்லாம் இருக்கு. அதை வந்து என்ன பண்ண முடியுமாமா? சொந்தமா வாங்க முடியாத விவசாயிகள் வாடகைக்கு எடுத்துட்டு போய் பயன்படுத்தவும் முடியும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள். அது மட்டும் இல்லாம வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதை வலுப்படுத்துதல். விவசாயிகள் அவங்க வேலையை விட்டுட்டு நேரடியாக போய் வாடகை மையங்கள் அணுகாம ஆன்லைன் மூலியமா என்ன பண்ண முடியுமாமா? வேளாண் கருவிகளை வாடகைக்கு எடுக்க முடியும். இதற்காக பயன்படுத்தக்கூடிய செயலி வந்து பாத்தீங்கன்னா வாடகை செயலி. இந்த செயலி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? வலுப்படுத்துறாங்க. இதற்காக 17 கோடியே 37 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவு? 17 கோடியே 37 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. எதற்கு? வாடகை செயலி. அடுத்ததுங்க, காவிரி, வெள்ளாறு வடிநில பகுதிகளிலும், சரிங்களா, கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர் வர போறாங்க. அதாவது அணைகள் இருந்து பாசனத்துக்காக நீர் கொண்டு செல்ல வாய்க்காலை பயன்படுத்துவாங்களா, அந்த வாய்க்காலை தூர் வார போறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் ஆமா? 2925 கிலோமீட்டர் நீளம், சரியா. இதற்காக 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ண போறாங்க. எவ்வளவு? 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ண போறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர் இறைக்கணும்னா கிணத்துல இருந்து பம்ப் செட் யூஸ் பண்ணுவாங்க. அப்பனா அங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவரே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள், அதாவது பாத்தீங்கன்னா சோலார் பவர்ல இயங்கக்கூடிய பம்ப், சரிங்களா, வாட்டர் நீர் இறைக்கக்கூடிய பம்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இதற்காக ஒரு 24 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க, சரியா. சோலார் பம்ப் வந்து பார்த்தா கொடுக்க போறாங்க. 24 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கக்கூடிய பம்புகள் இருக்கும் பாத்தீங்களா, மின் மோட்டார் பம்பு செட்டுகள் புதுசா வாங்கவா இருக்கலாம், பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் மாற்றம் செய்யவா இருக்கலாம். இதற்காக 1000 விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மானியமா கொடுக்க போறாங்க. அதற்காக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தா அலோகேட் பண்ண போறாங்க. புதிய மோட்டார்கள் வாங்க, இருக்கக்கூடிய மோட்டார்கள் பழுது பார்க்க, இதற்காக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததுங்க, வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர் வாருதல் மற்றும் 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல். இதற்காக 2.75 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததுங்க, திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைக்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீரமைப்பதற்காக எவ்வளவு அலோகேட் பண்ணி இருக்கிறாங்கன்னா 2 கோடி ரூபாய் 50 லட்சம். அதாவது ஓப்பன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிணறுகளை வந்து பார்த்தா தூர் வாரதா இருக்கலாம், அதை மேல இருக்கக்கூடிய இந்த சுவர்கள் இருக்கும் பாத்தீங்களா, இதை கட்டமைப்பதற்காக இருக்கலாம். இதற்காக 2 கோடி ரூபாய் 50 லட்சம், சரிங்களா, 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. 300 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்கறாங்க. இதற்காக 1 கோடியே 84 லட்சம் அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. 300 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குவதற்காக 1 கோடியே 84 லட்சம் ரூபாய் அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. வேளாண் விளைபொருள்களுக்கு மதிப்பு கூட்டுவதற்காக ஒரு மையங்கள் அமைக்கிறாங்க, சரியா. வேளாண் விளைபொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டி அதை விற்பதற்காக மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கிறாங்க. இதற்காக 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைய இருக்குது. இதற்காக 50 கோடி ரூபாய் அலோகேட் பண்றாங்க. வேளாண் விளைபொருள்களுக்கு 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைத்தல். இதற்காக 50 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில்
கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், அதாவது பொருளை போய் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா விற்பாங்க பாத்தீங்களா, அந்த விற்பனை கூடத்துல இருக்கக்கூடிய பொருளை ஸ்டாக் வைப்பதற்காக வேர் ஹவுஸ், பெரிய பெரிய குடோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. அந்த குடோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த எவ்வளவு அலோகேட் பண்றாங்களாமா, 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒழுங்கு விற்பனை கூடங்களில் கட்டமைப்பை மேம்படுத்த. அது மட்டும் இல்லாம 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தலா 1000 மெட்ரிக் டன், சரிங்களா, எவ்வளவாமா, 1000 மெட்ரிக் டன் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். புதுசா வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு கிடங்குகள் வந்து பார்த்தா அமைக்கிறாங்க 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல. ஒவ்வொரு விற்பனை கூடத்திலையும் அதனுடைய ஸ்டாக் எவ்வளவு வைக்கிற அளவுக்கு இருக்குமாமா, 1000 மெட்ரிக் டன் அளவு. இதற்காக என்னன்றாங்களாமா 20 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருப்பாங்க. அடுத்ததுங்க, மின்னணு தேசிய வேளாண் சந்தை இநாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கூட 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்க போறாங்க. இநாம் கூட 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னன்றாங்களாமா ஒருங்கிணைக்க போறாங்க. இதற்காக 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகள், சரிங்களா, அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகமான பொருள் வரக்கூடிய 50 உழவர் சந்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த சந்தைகளை மட்டும் என்னன்றாங்கம்மா கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துதல், மக்கள் பயன்பெறும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் வசதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த போறாங்க. அடுத்ததுங்க, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும். பொருட்கள் வாங்குவதற்காக இந்த நிறுவனங்களுக்கு 10 லட்சம் வரை வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்க போறாங்க. எந்த நிறுவனம், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அடுத்தது பாருங்க, நல்லூர் வரகு, அது எங்க இருக்குது, கடலூர்ல இருக்கக்கூடியது. வேதாரண்யம் முல்லை பூங்க, நாகப்பட்டினம் மாவட்டம். நத்தம் புலி, திண்டுக்கல் மாவட்டம். ஆயக்குடி கொய்யா, இது திண்டுக்கல் மாவட்டம். கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, இதுவும் திண்டுக்கல். இந்த 5 வேளாண் விளைபொருள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டேக் வாங்க முயற்சி செய்ய போறாங்க. அதற்காக 15 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியமானது. நல்லூர் வரகு கடலூர் மாவட்டம், வேதாரண்ய முல்லை நாகப்பட்டினம் மாவட்டம், நத்தம் புலி திண்டுக்கல் மாவட்டம், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல் மாவட்டம், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, இது திண்டுக்கல். இந்த 5 வேளாண் பொருளுக்கு என்ன பண்றாங்களாமா, ஜிஐ டேக் வாங்குவதற்கான புவிசார் குறியீடு வாங்குவதற்கான முன்னெடுப்பு செய்ய போறாங்க. இதற்காக 15 லட்சம் ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 51 நீர் வடிப்பகுதி 30,910 ஹெக்டேர் பரப்பளவில், அதாவது எங்கெங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர். ஓரளவுக்கு வறட்சியான பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடியதுல நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம், அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தணும். வறட்சியான மாவட்டத்துல குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மேம்படுத்தணும். இதற்காக எந்தெந்த மாவட்டத்தை எடுத்திருக்கிறாங்க, தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு 68 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன தடுப்பணைகள், குளங்கள் சீரமைப்பது, புதுசா உருவாக்குவது, இதுதான் வந்து பார்த்தா அந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரையில் உயிர்ம வேளாண் விளைபொருள், அதாவது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதற்கான தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைக்கப்படும். கிட்டத்தட்ட 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. மக்கள் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் நோக்கி போறாங்க. அப்பனா ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யும் போது இது உரங்கள் போடாம ஆர்கானிக் இயற்கை முறையில் செய்யப்பட்டதா, அதற்கான குவாலிட்டி செக் பண்ணணுமா, அதற்கான ஆய்வகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைக்க போறாங்க. எங்கெங்க, சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை. அடுத்ததுங்க, காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்கள் உருவாக்கப்படும். எந்த ஒரு சூழ்நிலையை தாங்கக்கூடியது அது மாதிரி நிலப்பகுதி விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா சவாலை ஏற்றுக்கொண்டு அங்க என்ன பண்ணணுமாமா, வேளாண்மை செய்யணும். இது மாதிரி கிராமங்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க போறாங்க. இதற்காக 1,35 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒண்ணுங்க, வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய கருவிகள் என்னது கண்டுபிடிப்பதற்காக என்கரேஜ் பண்றாங்க. அதுக்காக என்ன பண்றாங்களாமா, எம்.எஸ். சுவாமிநாதன்
அப்படின்னு அவருடைய பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதற்காக 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. இதோட 2025-26க்கான அக்ரி பட்ஜெட் மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் முழுசுமே டீட்டெயிலா பார்த்துருப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.